டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்திய அரசியலமைப்பில் தேசிய அவசர நிலை, இந்த அவசர காலங்களில் அரசியலமைப்பு சட்டத்தில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக இப்போ ஏற்பட்ட சூழ்நிலையில் இதை பற்றி சம்மந்தப்பட்ட கேள்விகள் இந்த எக்ஸாமில் வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் கண்டிப்பாக இது ஃபுல்லாக தெளிவாக படிச்சிங்க. படிக்கும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரி தான் கேட்பாங்க. இந்திய அரசியலமைப்பு பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி படிச்சிங்க. கூற்று காரணங்கள், கீழ்கண்டோடைய எவை சரி எவை தவறானவை அந்த மாதிரி படிங்க. வாட்டி சொல்லி படிக்க தேவையில்ல. அப்போது அவசர காலங்களில் ஏற்படுவது பார்த்திங்கன்னா மொத்தம் 3 அவசர நிலை பிரிக்கிறாங்க. ஒன்று தேசிய அவசர நிலை சட்டப்பிரிவு வந்து 352, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மாநில அவசர நிலை சட்டப்பிரிவு வந்து 356, அதுக்கப்புறமேட்டு வந்து மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நிதி சார்ந்த அவசர நிலை சட்டப்பிரிவு 360. இந்த 3 சட்டப்பிரிவு தான் வந்து பார்த்திங்கன்னா அவசர காலங்களில் அது வந்து அறிவிக்கப்படுற அவசர பிரிவு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தேசிய அவசர நிலை சட்டப்பிரிவு வந்து 352 படி. இது எப்போ வந்து அறிவிப்பாங்கன்னா, போர், வெளிநாட்டின ஆக்கிரமிப்பு அல்லது ஆயுதமேந்திய கிளர்ச்சி அல்லது உடனடி ஆபத்து அல்லது அச்சுறுத்தல் காரணமாக இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால், ஒரு இந்தியாவோட பாதுகாப்பு, நாட்டோட பாதுகாப்பு ஏற்பட்டால் குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு சட்டப்பிரிவில் 352 கீழ் அவசர நிலை அறிவிக்கலாம். யார் அறிவிப்பாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் வந்து அறிவிக்கலாம் அப்படி வந்து சொல்கிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த சட்டப்பிரிவு 352 இப்போ வெளிநாட்டவர் பக்கத்து நாட்டில் நம்ம கூட போர் தொடக்கலாம், இல்லைன்னா அதுக்கப்புறம் வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு நம்ம இடத்துல வந்து, அதுக்கப்புறமேட்டு ஆயுதமேந்திய கிளர்ச்சி, உடனடி ஆபத்து, அச்சுறுத்தல் காரணமாக இந்த சட்டப்பிரிவு வந்து பயன்படுத்தலாம். இது வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. அந்த தேசிய அவசர நிலை வந்து 2, வெளிப்புற அவசர நிலை 1, அதுக்கப்புறம் உள்நாட்டு அவசர நிலை 1. வெளிப்புற அவசர நிலை மற்றும் உள்நாட்டு அவசர நிலை சொல்லிட்டு 2ஆக பிரிக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வெளிப்புறலேருந்து இப்போ போர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்புற அவசர நிலை எனப்படுகிறது. ஆயுதமேந்திய கிளர்ச்சி காரணமாக அவசர நிலை, ஆயுதமேந்திய கிளர்ச்சி இப்போ நம்ம நாட்டுக்குள்ளவே வந்து ஆயுதமேந்திய கிளர்ச்சி காரணமாகப்படுறது அது வந்து உள்நாட்டு அவசரம் எனப்படுகிறது. இந்த வகையான அவசர நிலை வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 3 டைம் வந்து போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1962 ஒரு முறையும், 71 ஒரு முறையும், 75 ஒரு முறையும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அப்போ தேசிய அவசர நிலை வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 3 வாட்டி அறிவித்திருக்காங்க. கண்டிப்பாக எப்படின்னு கேட்கலாம், இதுவரை எத்தனை முறை தேசிய அவசர நிலை வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது நம்ம நாட்டில் கேட்டாங்கன்னா 3 முறை சொல்லிட்டு கட்டுறேன். 1962, 71, 75, 3 இந்த 75, 71. அதுக்கப்புறமேட்டு மாநில அவசர நிலை சட்டப்பிரிவு வந்து 356. ஒரு மாநிலத்தில் மாநில அரசால் கட்டுப்படுத்த முடியாத சூழல் ஏற்படும். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டால் முடியல, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அரசியலமைப்பின் விதிகளுக்கு ஏற்ப ஆளுநர் வந்து அறிக்கை அளிக்கும் பொழுது, இதுதான் ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துங்க. ஆளுநர் வந்து அறிக்கை அளிப்பார் யாருக்கு? குடியரசுத் தலைவருக்கு. அப்போ ஆளுநர் குடியரசுத் அறிவிக்கும் போது சட்டப்பிரிவு 350 அவசர நிலையை அறிவிக்கலாம். ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவருக்கு சொல்லுவார், இது போல் வந்து மாநிலத்தில் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல ஸ்டேட் கவர்மெண்ட்டால், அதனால் வந்து நீங்கள் சொன்ன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு 356 கீழ் அவசர நிலையை அறிவிக்கலாம். இந்த அவசர நிலை சட்டப்பிரிவு வந்து 352 நடைமுறை இருந்தாலும், அல்லது இப்போ இந்த அவசர நிலை அறிவிக்க போது அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்மளுக்கு 352 நடைமுறை இருக்குது. அப்படி இருந்தாலும் அல்லது தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்படும் அந்த தேர்தல் நடத்த சூழ்நிலை வந்து இப்போ எலெக்ஷன் வருது, அந்த டைமில் எலெக்ஷன் வரல, அந்த சூழ்நிலையும் இல்லை என்று சான்றளித்தாலுமே மட்டுமே ஓராண்டு நிற்கலாம். இப்போ எலெக்ஷன் இப்போது நடத்த முடியாது, அதனால் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எலெக்ஷன் வந்து சொன்னாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஓராண்டு நீடிக்கலாம், தொடர்ந்துலாம் முடியாது. அதுக்கப்புறமேட்டு தொடர்ந்து அவசர நிலை காலம் வந்து பார்த்திங்கன்னா 3 ஆண்டுகளுக்கு மட்டுமே இருக்க முடியும். இப்போ 3 வருஷத்துக்கு மட்டும்தான் அந்த அவசர நிலை வந்து மட்டும் இருக்காது, அது மேலே இருக்காது. மாநிலமானது குடியரசுத் தலைவர் சார்பாக மாநிலம் வந்து அப்போது அவசர காலம் அறிவிச்சிட்டாங்கன்னா அப்போ யாரை நிர்வாகம் பண்ணுறதுன்னா குடியரசுத் தலைவர் சார்பாக ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா நிர்வகிக்கப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னா ஆளுநர் தான் வந்து ரிப்போர்ட் சொல்லுவார், இது போல் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால் வந்து அவசர அறிவிக்க சொல்லிட்டு ஆளுநர் வந்து அறிக்கை கொடுப்பார். அந்த அறிக்கையை பேஸ் பண்ணி குடியரசுத் தலைவர் தான் வந்து பார்த்திங்கன்னா 352 அந்த 356 கீழ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவசர அறிவிப்பார். அதுக்கப்புறமேட்டு அது யார் நிர்வகிக்குதுன்னா ஆளுநர் நிர்வகிப்பார். எப்படி நிர்வகிப்பார்னா குடியரசுத் தலைவரை இது அவர் சொல்லுற ஆர்டர் அந்தபடி தான் வந்து ஆளுநர் நிர்வகிக்கப்படுவார். இந்த இந்தியாவில் முதல் முறையாக 1951 பஞ்சாப் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது. அப்போது 1951 ஒரே டைம் தான் வந்தது மாநில அரசு வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து மாநிலத்தில் நடந்ததுக்கு எப்போனா 1951 எங்கே நடந்ததுன்னா பஞ்சாபில் குடியரசுத் தலைவர் நடைபெற்றது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிதி சார்ந்த அவசர நிலை சட்டப்பிரிவு 360. நிதி தன்மை, இந்தியாவின் கடன் தன்மை மற்றும் இந்தியாவின் பகுதிக்கு ஆபத்து இருந்தால் அரசியல் சட்டப்பிரிவு
இப்போ கவர்மெண்ட்டில் எக்கனாமிக் பற்றாக்குறை அதிகமாக வந்துச்சுன்னா அப்போ சட்டப்பிரிவு 360க்கு அவசர நிலை வந்து குடியரசுத் தலைவர் வந்து பிறப்பிப்பார். இது வரைக்கும் இந்த அவசர நிலை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அறிவித்ததே கிடையாது. இது அப்போ என்ன ஆகுனா, நடுவண் மற்றும் மாநில அரசு ஊழியர்கள் எந்த வகுப்பு எந்த கேடர் இருந்தாலுமே அவர்கள் ஊதியம் வந்து படிகள் மற்றும் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதி உட்பட அனைவரும் ஊதியமும் குடியரசுத் தலைவர் ஒரு ஆணையின் மூலம் குறைக்கப்படும். அப்போது குடியரசுத் தலைவர் தான் அது முக்கிய காரணம். இதுதான் கண்டிப்பாக யார் ஆணையிடுவார்னா குடியரசுத் தலைவர் ஆணையின் மூலம் குறைக்கப்படும். இந்த வகையான அவசர நிலை இந்தியாவில் இதுவரை அறிவிக்கப்படவில்லை. அதுதான் உண்மை. இதுவரைக்கான எந்த ஒரு அவசர நிலை வந்து இந்தியாவில் வந்து எங்கேயுமே அறிவிக்கப்படவில்லை. இப்போ எப்படின்னா, இப்போ சப்போஸ் நிதி சார்ந்த அவசர நிலை வந்து அறிவிச்சிட்டாங்கன்னா இப்போ மத்திய மாநில அரசு ஊழியர்களோட எந்த ஒரு படிகளை எப்போ வேணாலும் நிறுத்தலாம். அதேமாதிரி உச்சநீதிமன்ற நீதிபதி அவங்களோட படி நிறுத்தலாம். இது எப்படி நிறுத்துவாங்கன்னா, குடியரசுத் தலைவர் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுவார். அதை பேஸ் பண்ணியே வந்து செல்லும். ஆனால் இது வரைக்கும் இந்த மாதிரியான அவசர நிலை வந்து நிதி அவசர சட்டப்பிரிவு வந்து 360 இந்தியாவில் இது வரைக்கும் பயன்படுத்தினதே கிடையாது. ஸோ இதுதான் இந்த 3 வந்து ரொம்ப முக்கியமான அவசர காலங்கள் ஏற்பாடுகளை சொல்லிட்டு கேட்பாங்க. கண்டிப்பாக இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த 3 டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. படிக்கிறவங்க வந்து தயவுசெய்து நீங்கள் என்ன படிங்கன்னா, இந்த வாட் இஸ் வாட்லாம் படிங்க. இதை படித்து கூற்று காரணங்கள் மாதிரி படிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு எப்படி கடையில் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்திய அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் கூற்று காரணங்களாம் இப்போ எதுவுமே கேட்கறதே கிடையாது. டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டா கீழ்கண்ட சரி தவறு அதெல்லாம் வந்து இந்த 3த்தையும் நீங்கள் படிச்சுட்டு இந்த கேள்வியை எப்படிலாம் கேட்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஸோ இந்த 3 சட்டப்பிரிவு அவசர நிலை இருக்குல்ல, இது எப்படிலாம் கேட்கலாம் கவர்மெண்ட் நீங்களே கொஸ்டின் முதல்ல தேளுங்க, கொஸ்டின் எழுதுங்க. கொஸ்டின் எழுதினாலே கண்டிப்பாக ஆன்சர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். அதுக்கு தான் எப்பவுமே சொல்கிறது, எந்த கேள்வி படித்தாலுமே நீங்கள் அதுக்கு உண்டான கேள்வி வந்து நீங்கள் கொஸ்டின் கேட்கும் போது கண்டிப்பாக அது உங்களுக்கு மறக்கவே மறக்காது. இப்போ பொறுத்ததுமே கேட்கலாம், இந்த கீழ்கண்ட தேசிய அவசர நிலை சட்டப்பிரிவு 352, அதுக்கப்புறம் மட்டும் மாநில அவசர நிலை சட்டப்பிரிவு 356, அதுக்கப்புறம் நிதி சார்ந்த அவசர நிலை சட்டப்பிரிவு 360 அப்படி கொடுத்துட்டு வேணா மாற்றி கேட்கலாம். கீழ்கண்டவற்றில் எவை சரி தவறு அப்படி சொல்லிட்டு கேட்கலாம். அதுக்கப்புறமேட்டு இந்தியாவில் முதலாக எப்போது வந்து மாநில அவசர சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1951. எங்கன்னா பஞ்சாப். அதுக்கப்புறமேட்டு இதுவரை எத்தனை மாநில தேசிய அவசர நிலை வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது 3, 4, 5, 6 அப்படி கொடுத்துருப்பாங்க. இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக 3 முறை வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லணும். இதுதான் வந்து இந்த மாதிரி தான் ஃபுல்லாக நம்ம தெளிவாக அதாவது ஃபுல்லாக நம்ம படிச்சுக்கணும். அதுக்கப்புறமேட்டு நிதி சார்ந்த அவசர நிலை விதி 365 இதுவரை எந்த ஆண்டு பயன்படுத்துகிறோம், இது வரைக்கும் எந்த ஆண்டுமே பயன்படுத்தப்படவில்லை. அதுதான் வந்து உண்மை. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம படித்தாலே கண்டிப்பாக எந்த அளவுக்கு நம்ம தெளிவாக படிச்சுக்கணும். எப்படி கடலில் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த டாப்பிக்லேருந்து ஒரு கேள்வி வந்து கன்ஃபார்மாக இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் வருவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் படிக்கிறவங்க ஃபுல்லாக தெளிவாக படிங்க. அதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறது மறக்காமல் நம்ம சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்காக ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.